பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலம் தானே? சிந்துவும் பூதமும் பாகம் 40. என்னோடய யூடியூப் சேனல் முஸ்லீம் சாங்ஸ் மதுரை சுலேகா பிவி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எல்லா வீடியோஸும் பார்த்து மகிழ்ச்சி அடையலாம். தேங்க்யூ. சிந்துவும் பூதமும் பாகம் 40. இதில் சிந்து, பூமிகா, அவங்க அப்பா எல்லோரும் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. ஸ்கூல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தவுடனே ஃபோன் வருது. சிந்துவோட பெரியப்பா பேசுகிறார் அவங்க அப்பாவுக்கு. தம்பி, நீ உடனே கிளம்பி வா, எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு. இங்கே ஊரே அல்லோல போட்டு போய் கிடக்கு, பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன அண்ணன் சொல்கிறீங்க? சிந்து இருக்காளா, அவள்கிட்ட கூடவே நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அவசரத்தை பார்த்தா என்ன இவ்வளோ அவசரப்படுறாரு அண்ணன்னு சொல்லிட்டு, சிந்து பெரியப்பா பேசுகிறாருமா அப்படின்னு கொடுக்குறாரு. என்ன பெரியப்பா, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோண்டா. நீ உடனே கிளம்பி அப்பா அம்மா கூட்டிகிட்டு தங்கச்சியும் கூட்டிகிட்டு உடனே கிளம்பி ஊருக்கு வர வழியை பாரு. இங்கே நிறையா பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஒரே அல்லோலப்பட்டு போய் கிடக்கு அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படிங்கிறான். ஆமாப்பா, கொஞ்சம் லேட் பண்ணாமல் உடனே கிளம்பி வாங்க. சரிங்க பெரியப்பா, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, என்னப்பா பெரியப்பா உடனே வாங்கங்கிறாரு. ஊர் என்னமோ அல்லோலப்பட்டு கிடக்கு அப்படிங்கிறாரு. என்னன்னு தெரியலையம்மா, இங்கே ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி வாங்க கிளம்புவோம், பேசிக்கிட்டே இருந்தா அப்படிங்கிற அவங்க அம்மா. ஆமாம்மா, ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வர மாதிரி ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லா ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, போகிறதோட 2 நாள் இருந்துட்டு வருவோம், ரொம்ப நாள் ஆச்சுல போய் அப்படிங்கிறாரு சிந்தோடைய அப்பா. அதோட சரின்னு சொல்லி அவங்க 3 நாள் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்லாம் எடுத்து இதில் சூட்கேஸில் வச்சுட்டு, கார் தான் வச்சுருக்காங்களே, உடனே கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்புவோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம், டீ ஸ்நாக்ஸ் இருந்தால் கூட சாப்பிட்டு கிளம்புவோன்னு சொல்லி அதை டீ சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு போனோன்னே அங்கே பெரியப்பா, தாத்தா, பாட்டி, பெரியம்மா, அண்ணன்மார் எல்லாம் இருக்காங்க. வாங்க என்னண்ணே அவசரமாக உடனே வாண்டிங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் தம்பி, ஏன் கேட்குற? இங்கே ஊரே 2 பட்டு போய் கிடக்கு அப்படிங்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்கிறார். இங்கே நம்ம மெயின் ரோட்டில் ஒரு 50 ஏக்கர் இடம் இருந்துச்சுலப்பா. ஆமாம் இருந்துச்சு. அந்த இடத்த தென்னந்தோப்பு வைக்கிறோன்னு சொல்லி ஒரு பார்ட்டி வாங்கினாங்க. அது தென்னந்தோப்புலாம் இப்போ வைக்கலை. தென்னந்தோப்பு வைக்காமல் இந்த காரு இருக்குல்ல, அந்த காரோடைய ஸ்பேர் பார்ட்ஸு, இந்த டயரு, டீப்பு, அது இதுன்னு என்னென்னமோ தயாரிக்கிறாங்கல்ல, அதை தயாரிக்கிற ஃபேக்ட்ரி கொண்டாட போகிறாங்களாம். அதனால் என்ன இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிறாரு. அதனால் என்னையா, அது 1000 அடி 2000 அடின்னு தண்ணி போர்வெல் போடுறாங்கப்பா. அது கொண்டாடுறதுக்கு மிஷின்லாம் கொண்டாந்து வச்சுருக்காங்க. அப்படி தண்ணி எடுத்தாங்கன்னா இங்கே ஊரில் உள்ள இது சின்ன கிராமம் மாதிரி தானே, எல்லாத்துக்கும் தண்ணி வராமல் போயிரும்ப்பா. அப்போ அதனால் எல்லா மக்களும் கொதிச்சு போயிருக்குது, எல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, இது பெரிய பிரச்சனையாக இருக்கே அப்படிங்கிறாரு. அதுக்கு மேலே அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கும் போது இந்த புகை அது இதெல்லாம் அது நச்சு வாயுப்பா. அது மக்களுக்கு ஒத்துக்கிறாது, ஜனங்களுக்கு. அதெல்லாம் அவுட்டரில் வச்சு செய்யணும்ப்பா. இந்த மாதிரி ஃபேக்ட்ரிலாம் இப்படியா ஊருக்குள்ளே செய்வாங்க? இதெல்லாம் சரியாக வராதுல்லப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இது நிப்பாட்டணும்ப்பா இதை உடனே. அதே சிந்துட்டு சொன்னால் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்குமே அப்படின்னு சொல்லி அவங்கள உடனே வர சொன்னேன். இங்கே உள்ள மக்கள்லாம் தன்னால் ஐயோ இப்படி இருக்கே இதை நிப்பாட்ட யாருமே. போலீஸில் போய் சொன்னால் போலீஸில் அங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க இடம் வாங்கிட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்களே தவிர நம்ம பேச்செல்லாம் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைண்ணே, அவங்க டியூட்டியை தானே அவங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அது ரைட்டு, அதுக்காக இப்படி செய்ய முடியுமாப்பா? இந்த ஊருக்கு நடுவால் ஜனங்கள் குடியிருக்கிற இடத்துல இந்த ஃபேக்ட்ரியை கொண்டாந்து வச்சா என்னத்துக்கு உதவுறது? அதில் உள்ள வாயுலாம், இந்த கெட்ட வாயுலாம் வரும், அதெல்லாம் சுவாசித்து மக்களுக்கு நோய் வந்துடும்ல அப்படிங்கிறாரு. ஆமாம், என்னென்ன பண்ணுறது? அதான் சிந்து வர சொன்னேன், அதுக்கு சொன்னால் ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கும்ல அப்படின்ட்டு. அப்போ சிந்து சொல்லுது, சரி பெரியப்பா, நடவடிக்கை எடுத்துருவோம். நாங்கள் போய் கொஞ்சம் ரூமில் இருந்து அந்த மேலே அதிகாரிகள்கிட்டலாம் யாரை பார்க்கணும் அதுகிட்டலாம் பேச வேண்டியிருக்கு. நானும் பூமிக்காவும் ரூமுக்கு போகிறோம். சரிம்மா, நீ போப்பா ரூமில் போய் உட்காந்து யார்கிட்ட பேசணுமா பேசி அதுக்கு நடவடிக்கை எடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு அவர் பெரியப்பா. சரின்னு இது போயிடுச்சுங்க. ரூமுக்குள்ளே போய் கதவை லாக் பண்ணிவிட்டு அமீரை கூப்பிடுவோண்டின்னு சொல்கிறான் சிந்து. ஆமாம் கூப்பிடு, வேகமாக அமீரை கூப்பிட்றான். அம்மையாவது எடுத்துச்சுன்னா அமீர் வந்துடுச்சு. என்ன குழந்தைகளே அப்படின்ட்டு. அமீர், இங்கே ஒரு பெரிய பிரச்சனையில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறான். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குது. ஏன் கேட்குறேன்? இங்கே தென்னந்தோப்பு வைக்க போகிறோன்னு சொல்லி அந்த 50 ஏக்கர் இடத்த வாங்கிக்கிட்டான் ஒருத்தன். வாங்கி இப்போ காரு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி கொண்டாட போகிறேன்னா, அது 2000 அடி 3000 அடி 4000 அடின்னு போர்வெல் போடுவானாம் தோண்டி தண்ணிக்கு. அது அப்படி போட்டான்னா இங்கே உள்ள ஊர் சின்ன கிராமம் தானே இது, தண்ணி மற்றவங்களுக்குலாம் இல்லாமல் போயிடும். அதுக்கு மேலே டயர் டீப்புலாம் செய்கிறேன்னு சொல்லி அதுக்கு வேறு என்னமோ வாயு மாதிரி வருமா, கேஸ் மாதிரி, அதெல்லாம் மக்களுக்கு சுவாசித்தா அது பெரிய நோய் வந்துடுமாம்லன்னு. ஆமாம் அப்படிங்குது. அதனால் இந்த மக்கள்லாம்
ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிப்பாட்டணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. யாரும் அது கேட்குற மாதிரி இல்லை. போலீஸில் போய் சொன்னால் போலீஸ் அவங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குதான் அப்படின்ட்டு. அப்படியா? அவங்கள போடுற விதமாக போட்டால் சரியாயிரும் பாப்பா அப்படின்னு சொல்லுது. ஆமாம், அந்த வேலையை நீ செய்யணும். ஆனால் நீ பூதமாக போகக்கூடாது. நீ உயரமாக போனேன், வளர்த்தியாக இருந்தேன். என்ன எவ்வளோ உயரம் இருக்க கேட்டாங்க. அப்படி சொல்லுவீல, அதெல்லாம் செய்யக்கூடாது. நீ வேறு விதமாக போகணும். இல்லைன்னு கேட்டால் சிந்து ஒரு பூதத்தை வச்சுருக்கா, அதனால் அந்த பூதம் எல்லாத்தையும் போய் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லுது. ஆமாம், அது வேறு இருக்கா? சரி, நான் வேறு உருவத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லுது. ஆமாம், நீ பயங்கரமான உருவத்தில் போய் அவங்கள பயங்காட்டி அதை உடனே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறான். சரி, நான் பார்த்துக்கிறேன் பாப்பான்னு சொல்லி அது உடனே பறந்துடுச்சு. அங்கே போய் பார்க்குது. இங்கே போனால் அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு நிற்கிற எல்லாம் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த பூஜை போடுவாங்கள்ல, அதெல்லாம் நடத்துறதுக்கு கொண்டாந்து வச்சு என்னென்னமோ அந்த தேங்காய் அது இது என்னென்ன கொண்டாந்து வச்சு பூஜை பண்ணுறதுக்கு இருக்குது ஆளுகள்லாம் வந்துடுச்சு. அந்த சுற்றி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கு. மக்களே, நீங்கள் ஜனங்களே, நீங்கள் உள்ளேலாம் போகக்கூடாது. இங்கே தான் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னா இங்கனுக்குள்ளே உங்களுக்கு ஒரு எல்கை போட்டிருக்கோம்ல, இங்கேயே நில்லுங்க, உள்ளேலாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இவர் இந்த போலீஸ்லாம் அவங்களுக்கு ஆளாம், நம்ம இதை கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுதுங்க இந்த ஜனங்க. அதுங்க டூட்டி அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுது. அதான் இப்படி போயிட்டுருக்கு. அப்போ அந்த பூஜை நடத்துறதுக்கு உள்ள தேங்காயெல்லாம் எடுங்க, அதை எடுங்க, இதை எடுங்கன்னு சொல்லி அதை பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஐயர் வந்திருக்காரு வேலை இது பண்ணுறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கு. பூஜை பண்ண போகிறார்ல, அந்த தட்டுக்கிட்டெல்லாம் பறக்க வைக்குது. இது ஆளே காட்டாமல், உருவமே காட்டாமல் பறக்குது தட்டுக்கிட்டெல்லாம். அங்கிட்டு போகுது, இங்கிட்டு போகுது. தேங்காய் தட்டு ஒரு பக்கம் போகுது, பூ வச்சுருந்தாங்களே அது ஒரு பக்கம் போகுது. இப்படி பறக்குது. என்னது இது, என்னமோ பறக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த மிஷின் எல்லாத்தையும் டமான்னு வெடிக்க வச்சிருச்சு. அந்த போர் போடுறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே படப்படப்படன்னு வெடிச்சு ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு. ஐயோ, என்ன இப்படி நடக்குது, என்ன இப்படி ஆச்சுன்னு எல்லோரும் பயப்படுறாங்க. என்ன திடீர்னு இப்படி ஆகுது, எல்லாம் நம்ம மகமாயி அருள் தாண்டி, அவள் தாண்டி காப்பாற்றுறா அப்படின்னு இந்த ஜனங்கள்லாம் சொல்லுது. நம்ம அவட்ட தானே சொன்னோம் இப்படியாச்சும் காப்பாற்றுமா தாயி அப்படின்ட்டு, அவள் தான் காப்பாற்றுறாங்க பாரு, எல்லாம் பறக்குது, தட்டுக்கிட்டெல்லாம் பறந்துருச்சு பாரு. ஆமாம், நம்ம தெய்வம் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு ஜனங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கு. அதில் எல்லாம் தட்டுக்கிட்டெல்லாம் பறந்து ஓடிக்கிட்டுருக்கு. இது அப்புறம் வந்துருச்சு ஒரு பெரிய இந்த டைனோசர் மாதிரி, அதாவது டைனோசர் மாதிரி இருக்குது, வேறு மாதிரி பெரிய உருவத்தில் மிருகம் மாதிரி வருது, விஷ மிருகம் மாதிரி வருது. ஐயோ, இது என்ன மிருகம் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஜனங்களுக்குலாம் அது தெரியல, அவங்களுக்கு மட்டும் அது தெரியுது. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வேலை பார்க்குறதுக்காக நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும். இந்த ஜனங்களுக்குலாம் அது தெரியல. ஏன்னா என்னத்தையே பார்த்த மாதிரி இப்படி பயப்படுறாங்க. அம்மாடின்னு கத்துறாங்க அவங்கள பூரா போட்டு அட்டின்னு அடித்து பின்னி எடுக்குது. ஏன்டா ஈனப்பயிலாம், நான் இங்கே 300-400 வருஷமாக நான் இங்கே இருக்கேன், இது என்னோடய எல்கைடா. இங்கே நீங்கள் ஃபேக்ட்ரி வைப்பீங்களா? தென்னந்தோப்பு போயிடுச்சா பரவாயில்லன்னு சொல்லி, சரி தென்னந்தோப்பு தானே அப்படின்னு சரின்னு சொல்லி இருந்தேன். நீங்கள் தென்னந்தோப்பு வைக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்த வாங்கிட்டு நீங்கள் காரு தயாரிக்கிறேன், மோட்டார் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கீங்களா? விட மாட்டேன்டா, இது என்னோடய எல்கைன்னு சொல்லி நல்லா போடுன்னு போடுது. இவன் இருக்கான்ல வாட்ச்மேன், அவன் எப்படி பேன்னு பார்த்துட்டு இருக்கான். சரி, இவ்வளோ பெரிய உருவமாக இருக்குது, என்ன மிருகம் இது, என்ன மிருகம்னே தெரியலையே, இப்படி இருக்குது, ராட்சச கொடூரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கிட்ட வருது. டேய் அப்படின்னு கூப்பிடுது. என்ன, யார் நீங்கள்? அதெல்லாம் இருக்கட்டும், இந்த இதை ஆரம்பிக்கிறானே அந்த மேனேஜர் நம்பர் குடுறா. அவர் சென்னையில் இருக்கார். சென்னையில் இருந்தால் குடுறா நம்பரை, இல்லை உன்னை அடித்து தூக்கிடுவேன் அப்படிங்குது. இல்லை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் நம்பர்லாம். அதை வாங்கிக்கிட்டு இவங்க எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு. இந்த வாட்ச்மேன் பாவம் நோஞ்சா மாதிரி இருக்கிறனால அவர் விட்டுருச்சு. மற்ற எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி இனிமேல் இந்த வேலையை எதனுமே இதோட நிப்பாட்டிடணும். இது ஆரம்பிச்சிங்க, இது என்னுடைய எல்கை, நான் தான் இங்கே இருப்பேன், இங்கே யாரையும் வரவிட மாட்டேன். சென்னந்தோப்பு வைக்கிறேன்னா வைங்க, அதுக்கு மேலே வேறு எதுவுமே இங்கே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிறந்துருச்சு சென்னைக்கு. அங்கே போய் அந்த மேனேஜர் இருக்கான்ல, அவனை போய் அட்டின்னு அடிக்குது. இதே மாதிரி தான் உருவத்தில் போகுது, ஒரு பெரிய கொடூரமான மிருகம் மாதிரி, ராட்சச மிருகம் மாதிரி. அவனை போய் ஐயோ என்னது இது, இவ்வளோ பெரிய உருவமாக இருக்கு, என்னதுன்னு கேட்கேன். அவன் போடுது. என்னது என்ன கேட்டுக்கிட்டு இருக்க, அங்கே என்னத்துக்கு வாங்கினேன் நீ இடம்? தென்னந்தோப்பு வைக்கிறேன்னு வாங்கிட்டு கார் ஃபேக்ட்ரி வைக்க போறியா அப்படின்னு. நான் என் இடம்டா அது, நான் இங்கே 400 வருஷமாக அங்கே தான் இருக்கேன், என் இடத்துல யாரையும் வரவிட மாட்டேன். தென்னந்தோப்பு வச்சா பரவாயில்லன்னு சொல்லியிருந்தேன், நம்ம வாட்டுக்கு ஒரு இடத்துல இருப்போம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் தென்னந்தோப்பு வைக்காமல் கார் ஃபேக்ட்ரி வைக்க போகிறீங்க. போடுன்னு போடுது அவங்கள. ஐயோ நீ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் செஞ்சிடறேன் அப்படிங்கிறேன். அதெல்லாம் ஒரு வேலையும் செய்யக்கூடாது, இனிமேல் தென்னந்தோப்பு வைக்கிறதா வைங்க, இல்லாட்டி பேசாமல் இருங்க. அது உனக்கு யார் அவன் ஓனரு அப்படின்னு கேட்குது. அவர் டெல்லியில் இருக்கார். டெல்லி அந்த பேர் நம்பர்லாம் குடுறா அப்படின்னு கேட்குது. அவன் கொடுத்துட்டான் பயந்து அலறி. அடிக்குதுல டம்முண்டு. அதோட கொடுத்தோன்னே அவன்கிட்ட போயிடுது. அவன்கிட்ட போய், ஏன்டா ஈன போயிலே, நீ போய் தென்னந்தோப்பு வைக்க போகிற இடம் வாங்கிக்கிட்டு
இது கார் ஃபேக்ட்ரி ஆரம்பிப்பியா அப்படின்னு சொல்லி அவனை போடுது. கேங்கிறேன் என்ன கூண்டுக்கிட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இதுவும் இந்தியிலே பேசுது. நீ தென்னந்தோப்பு வைக்க தானே இடம் வாங்கினேன், எதுக்கு நீ இப்போ இதோ கார் ஃபேக்ட்ரி வைக்கிறேன், காருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறேன், டயர் தயாரிக்கிறேன், டியூப் தயாரிக்கிறேங்கிற ஏன்டா ஈனப்பையில் நல்லா போடுன்னு அடிக்குது. ஐயோ ஐயோ ஏன் அடிக்கிறீங்க நீங்கள் யாருன்னு தெரியல, வித்தியாசமான மிருகமாக இருக்கீங்க. ஆமாம் நான் மிருகம் தான், நான் நான் தான் இங்கே தங்கியிருக்கேன், என்னோடய எல்கை அது. நான் 400 வருஷமாக அங்கே தான் இருக்கேன், இந்த மக்களையெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு மக்களையெல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கேன் ஆண்டவன்கிட்ட. அதை விட்டு நீங்கள் என்னென்னா என்னையே காலி பண்ணணுன்னு பார்க்குறீங்க, அந்த இடத்துல இருந்துக்கிட்டு என் இடத்துல இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் விடவே மாட்டேன், தென்னந்தோப்பு போய்க்கிறியா வச்சுக்க, மற்ற எதுவும் அங்கே வரக்கூடாது அப்படிங்குது. இல்லை இப்போ என்ன செய்ய முடியும், நான் கவர்மெண்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டேனே அப்படிங்கிறேன். ஆர்டர் வாங்க வேணான்னு சொல்லு, தென்னந்தோப்பு வச்சுக்கிறேன்னு சொல்லி ஆர்டர் வாங்கு, எல்லாத்தையும் அனுப்புடா, கவர்மெண்ட்டுக்கு அனுப்பு, இமெயில் அனுப்புடான்னு சொல்லி அனுப்ப சொல்லுது. ஏன் முன்னாடி அனுப்பு அப்படிங்குது. இல்லை உன்னை அடித்து தலையை அப்படியே தனியாக திருகி தூக்கி போட்டு மீசி சாடிச்சிடுவேன் இங்கேயே அப்படிங்குது. இல்லை வேணாம் நீ செஞ்சிடறேன்னு சொல்லி எல்லாத்தையும் மெயிலில் அனுப்பிட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு. தென்னந்தோப்பு தான் வைக்க போகிறோம், அதை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன், ஆர்டர் வாங்கிட்டு நாங்கள் கரெக்டாக நாங்கள் பண்ணிடுறோம், நீ அடிச்சிடாத, இதுக்கு மேலே அடித்தா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொன்னேன். சரி அப்போ இது உடனே எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி, அது சென்னையில் உள்ளவன் அந்த அங்கே இருக்கானே அந்த வாட்ச்மேனாக அவன் நோஞ்சான், அவன் எல்லாத்துக்கும் தகவல் கொடு, இங்கே இருந்துட்டு என் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லு. அவன் உடனே எல்லாத்துக்கும் அடிக்கிறான், அந்த மேனேஜர் அந்த வாட்ச்மேன் எல்லாத்துக்கும். அப்பா அதுதான் அப்படியே நிப்பாட்டிடுங்க, அந்த வேலையெல்லாம் எதுவுமே செய்ய வேணாம், நான் தென்னந்தோப்பே ஆரம்பிச்சுக்கிடுவோம், தென்னந்தோப்பு வச்சு அதுலேருந்து தேங்காய் எடுத்து நம்ம தேங்காய் எண்ணெய் தயாரிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னேன். சரிங்க சார் அந்த இதுதான் ஆரம்பிக்க முடியல சார், என்னமோ ஒரு மிருகம் வந்துச்சு அப்படிங்கிறேன் வாட்ச்மேன். அது இவன் இன்னும் சொல்ல முடியல, பக்கத்தில் தானே இருக்குது, அதனால் ஒன்றும் சொல்ல முடியல. சரி அதெல்லாம் அப்புறம் பேசுவோம், நான் சொன்ன மாதிரி அந்த மக்களுக்கு போர்டு போட்டுரு, தென்னந்தோப்பு வரப்போகுது, தென்னந்தோப்பு வைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி அங்கே வச்சிரு அந்த இதில் இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறேன் அந்த ஆள். சரிங்க சார் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. அதை முதல்ல செய்யா நான் சொல்கிறத அப்படின்னு சொல்கிறேன். அடி உதவுன மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க, அடித்தா தானே வேலை நடக்குது அப்படின்னு சொல்லுது இது. இல்லை சொல்லிட்டியா, நான் சொல்லிட்டேன் முன்னாடி தானேப்பா சொன்னேன், திரும்ப நீ கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். இதே மாதிரி தான் தென்னந்தோப்பு தான் வைக்கணும், வேறு எதுவும் வைக்கக்கூடாது சரியா அப்படின்னு. சரி நான் சரி அதே மாதிரி செஞ்சுறேன்ப்பா, நீ போப்பா தயவு செஞ்சு, உடனே பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறேன். என்னை பார்த்துக்கிட்டீல, இதோட விஸ்வரூபமாக வருவேன் இனிமேல், நீ இதை மாற்றிக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்து உடனே அப்படியே தலையை திருகி கீழே போட்டு மிதிச்சு சாடிச்சிடுவேன் அப்படிங்குது. இல்லை வேணாம் நான் சொல்லிட்டேன்ல, இனிமேல் அதே மாதிரி நடந்துக்கிறேன், தென்னந்தோப்பே அங்கே வச்சுக்கிறோம் அப்படிங்கிறேன். சரின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுது. அப்புறம் வந்து இங்கே வந்து சிந்துட்டு சொல்லுது, அப்பா நீ சொன்ன வேலையெல்லாம் பக்காவாக முடிச்சிட்டேன், அவன் பயந்து நடுங்கிட்டாங்க, வேறு மிருகம் மாதிரி போன இல்லை பயந்துட்டாங்க, அதனால் இனிமேல் வரமாட்டாங்க, தென்னந்தோப்பு வைக்க போகிறோன்னு போர்டெலாம் வைக்க போகிறாங்க பாரு, நாளைக்கு போய் பாரு அந்த தென்னந்தோப்பு வைக்க போகிறோன்னு சொல்லி போர்டெலாம் வச்சுருப்பாங்க. அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அமீர் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அது போயிடுச்சு. அதே மாதிரி காலையில் பார்த்தா பெருசாக போர்டு இந்த வாட்ச்மேன் இருக்கான்ல அவன் போர்டெலாம் எழுதி வச்சுட்டாங்க, தென்னந்தோப்பு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஐயா ஜாலி, பத்தியா எப்படி நடந்துச்சு, நேற்று நம்ம மகமாயி வந்தாடி, அவள் தானே இந்த தட்டெல்லாம் தூக்கி போட்டு எரிஞ்சா, அதனால் அவள் போய் பயங்காட்டியிருப்பா போல் அவங்களெல்லாம், அதனால் அந்த தென்னந்தோப்பு வைக்க போகிறோன்னு வச்சுட்டாங்க. ஆமாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவன் புண்ணியம் தான்ப்பா, மகமாயி புண்ணியம் தான், அது நமக்கு நல்லது நடந்துச்சு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் இங்கே சிந்துட்டே இங்கே ஓடியாடுறாங்க. பாதி பேர் வந்து, அம்மா நீ வந்த நேரம் நீ யார்கிட்ட ஏற்பாடு பண்ணியே தெரியல, அவங்க எல்லோரும் இது பண்ணிட்டாங்க, இங்கே மேலதிகாரிகிட்டலாம் இது பண்ணி நீ சொன்னீங்களான்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லுது. அதனால் அவங்க வைக்கலையாம், கார் ஃபேக்ட்ரிலாம் வரலையாம், தென்னந்தோப்பு தான் வைக்க போகிறாங்களாம் தான் போர்டெலாம் வச்சுட்டாங்கம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நீ தாம்மா எங்களுக்குள்ள தெய்வம் அப்படின்னு சொல்லுது. ஐயோ எதுக்கு அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லுவீங்க. அப்போ பாதி பேர் சொல்லுதுங்க, இங்கே அப்போ தட்டெல்லாம் பறந்துச்சு அதெல்லாம் என்ன சிந்து அப்படின்னு கேட்குது. அதுக்கு இந்த பிள்ளை சொல்லுது, அதெல்லாம் மகமாயி வேலையாக இருக்கும், நீங்கள் சாமிகிட்ட இது பண்ணிங்கள பிரார்த்தனை பண்ணிங்கல்லம்மா, அதனால் அந்த சாமி அதெல்லாம் பறக்க வச்சுருக்கும், அப்படி பண்ணால் தானே இவங்க பயப்படுவாங்க. ஆமாம்மா இருக்கும் மற்றபடி மேல் இடத்துலலாம் நான் மேலதிகாரிகளை வச்சு சொன்னேன், அவங்க வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்னு. ஆமாப்பா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாளுங்க. அதெல்லாம் அம்மாடி நிம்மதியாக போச்சு, இவ்வளோக்கு விளக்கம் கொடுக்கணும்னு நம்மளால் முடியாது போலையே அப்படிங்குது பூமிகா. சும்மா இருடி அப்படிங்கிறாங்க. அதான் சரிம்மா நீ நல்லா இருக்கணும் தாயி, நான் எங்களுக்கு இந்த ஊருக்கு நல்ல இது பண்ணிட்டேன், இவங்க வந்து ஃபேக்ட்ரி வச்சா நம்மளால் இருக்க முடியாது, என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையேன்னு புலம்பி தவிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆண்டவன் புண்ணியத்தில் சரியாயிடுச்சு, என்னமோ ஆண்டவன் புண்ணியத்தில் எங்களுக்கு நன்மை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீ நல்லா இருப்ப தாயி அப்படின்னு வாழ்த்திட்டு போயிடுச்சுங்க. அது சேஃப் ஆயிடுச்சு, அந்த ஊர் சேஃப் ஆயிடுச்சு. அது அமீர் வந்து ஒரு நல்லது செஞ்சிருச்சு. எல்லாம் நன்றி சொல்லிவிட்டு போயிட்டாங்க சிந்துக்கு. அதில் சிந்து 3 நாள் இங்கே இருந்துட்டு போகணுன்னு தானே வந்தாங்க, அங்கே லீவு போட்டு, அதனால் இங்கே 3 நாள் இருந்துட்டு
நாளைக்கு கிளம்பணும் ஊருக்கு, ட்ரெஸ்லாம் எடுத்து வைங்க அப்படிங்குது அவங்க அம்மா. சரிம்மா எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறா சிந்து. இத்தோட இந்த எபிசோட் முடியுது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.